சொல்லிட்டு அந்த மிஸ் அடிச்சிருக்காங்க. அதனால என் பொண்ணுக்கு ஏதோ ஆயிருக்கு. ஆனது உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் எங்கள் ஸ்கூலே வச்சு சுற்றி ட்ராமா பண்ணி என் பொண்ணு செப்டி டேங்கில் ஊந்துட்டேன், சாப்பாடு ஊட்டி தான் இறந்துச்சு. அந்த மிஸ் 2 மணிக்கு நான் அட்டண்டன்ஸ் எடுத்தேன். அப்போ இருந்தாங்க. பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு போனாங்களாம். அதுக்கப்புறம் காணுமா. அதுக்கப்புறம் போய் தேடினாங்களாம். இவங்க சுற்றி தேடினாங்களாம். அப்புறம் செப்டி டேங்கில் போய் லைட் அடிச்சு பார்த்தாராம் ஏதோ ஒரு டிரைவரு. அப்போ வெள்ளை கலர் ஷூ தெரிஞ்சுதான். அதுக்கப்புறம் குச்சை விட்டு தேடினாரா ஏதோ அகப்பட்டுதான். அப்புறமேட்டு கம்பி வச்சு தூக்கினாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கிடையாது, உண்மையே கிடையாது, போய். இந்த கேஸை வந்து சிபிஎஸ்சி மாற்றி இது எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சீக்கிரமாக விசாரிச்சு சொல்லணும். உங்க குழந்தை என்ன ஷூ கலர் ஷூ போட்டுருந்தது? ரெட் கலர் ஷூ, ஒயிட் கலர் பாட்டம். அவங்க பிளாக் கலர் ஷூ, ஒயிட் கலர் ஷூன்னு சொல்றாங்க. அவர் லைட் அடிச்சு பார்க்கல, ஒயிட் கலர் ஷூ தெரிஞ்சுது. அது இப்போ தான் நான் வந்து குச்சத்தை விட்டு தொழவுனேன் அவங்க அந்த டிரைவர் சொல்றாரு. சந்தேகம் அதிகமாக வருது. அதுவும் இல்லாமல் செப்டினாலும் இந்த குழந்தைக்கு மேலே சேரு இருக்கணும், இல்லை ஒரு தண்ணி இருக்கணும், எதுவுமே கிடையாது. ஷூவில் மட்டும் 2 ஷூ வந்து இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் காமிச்சாங்க ஃபோட்டோ. ஒன்று கருப்பாக இருக்குது, ஒன்று வெள்ளையாக இருக்குது. அது மட்டும் ஏன்? ஒன்று கருப்பாக இருக்குது, செப்டி டேங்கில் ஊந்த ஷூ மாதிரி இருக்குது. இன்னொரு ஷூ வந்து வெள்ளையாக இருக்குது. அப்புறம் என் பொண்ணு ரிப்பன்லாம் ரத்தமாக இருக்குது. சட்டியில் 2 இடத்துல ரத்தமாக இருக்குது. ப்ளீச்சிங் பவுடர் வாசனை வருது அந்த ட்ரெஸ் மேலே. செப்டி டேங்க் வாசனை வரல, ப்ளீச்சிங் பவுடர் வாசனை எப்படி வரும்? அந்த செப்டி டேங்க் சைஸு இந்த பேப்பர் அளவு தான் இருக்கும். இப்போ பெருசாக்கிட்டாங்க, எல்லாரும் போய் பெருசாக்கிட்டாங்க. அந்த செப்டி டேங்கோட சைஸ் இந்த பேப்பர் அளவு தான் இருக்கும். இந்த பேப்பர்ல கைக்கு வந்த கூட உள்ள போவாது. இந்த சைஸ்ல சரி பண்ணாம வச்சிருந்தாங்க. செப்டி டேங்க்லயே ஊழ்ந்துச்சான் குழந்தை. அதை சரி பார்க்காம என்ன பண்ணாங்க? சரி பாத்ரூம் வருது சொன்னா ஆயமா போகணும்ல, ஏன் போகல? ஆயமா இல்ல டீச்சர் போகணும்ல, ஏன் போகல? குழந்தை காணன்னு நீ 2:10 மேலதான் போய் தேடுற. அது வரைக்கும் நான் பண்ண 2 மணிக்கு போன குழந்தை 2:10 மேல போய் ஏன் தேடின?